வீட்ல வந்து வரலட்சுமி வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்க, மகா வந்து சொல்லிடுறாங்க. இவ்வளோ நாள் வந்து ராஜலட்சுமி தான் இருந்தா, இதுக்கப்புறம் அவள் மருமக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் ராஜலட்சுமிக்கும் வந்து செமையாக டென்ஷன் ஆகுது. அதனால் ராஜலட்சுமி பார்க்கலாம், நீ என்ன தான் அப்படி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு என் பையன் நீ என்ன பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. இதை கேட்குற சூர்யா என்ன பண்ணுறாரு, இவ்வளோ திமிரா உனக்கு, நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, நீ விரதத்தை நீ இரு, வழியை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட சொல்கிறாரு. மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த சூழ்நிலை மகா வந்து விரதத்தை ரொம்ப நல்லா வந்து செய்கிறாங்க. சாமிக்கெலாம் ரொம்ப அலங்கரித்து அதே மாதிரி ரொம்ப அழகாக பாட்டு பாடி அவ்வளோ அழகாக வந்து அந்த விரதத்தை வந்து முடிக்கிறாங்க மகா. இந்த சூழ்நிலையில் எல்லாம் முடிச்சுட்டு விரதத்தை முழுமையாக முடிக்கணும்னா கணவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி புரோகிதர் சொல்கிறாரு. அதனால் எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அவங்க மனைவிமார்களுக்கு, ராஜலட்சுமி உட்பட. இந்த சூழ்நிலையில் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம மகா ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக சூர்யா கிட்ட வராங்க. அப்போ சூர்யா என்ன பண்ணுறாரு, காலை எடுத்துக்கிறாரு. ஆசீர்வாதத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த வந்து அரிசியும் கீழே போட்டுறாரு. அதனால எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவளை எக்காரணம் கூட என்னை மனைவியை ஏற்றுக்க முடியாது, இவ செஞ்ச விஷயத்தை எதையுமே என்னால் மறக்க முடியாது, இவ எங்கள் அம்மா அவமானப்படுத்திருந்தால் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. அதனால் எல்லார் முன்னாடியும் மகா வந்து அவமானப்படுறாங்க. இந்த சூழ்நிலை மகா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உள்ள ரூமுக்கு போகிறாங்க. சூர்யா கிட்ட கேட்குறாங்க, என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க மனசில், உங்கள் இஷ்டத்துக்கு தான் நீங்கள் இருப்பீங்களா, நீங்கள் இந்த அளவு மோசமாக நடந்துக்கிட்டீங்களே, அப்படி நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே பார், எப்போவுமே உன்னை ஒய்ஃபை நான் நினச்சி கூட பார்க்க முடியாது, புரியுதா, எங்கள் அம்மாவுக்கு மரியாதை கொடுக்காது, நீ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. அப்படியா, அப்போ நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டா உங்களுக்கு சந்தோஷமா? ஆமாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நீ வீட்டை விட்டு போய் இரு, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து என்னால் உன்னை ஒய்ஃபாக ஏற்றுக்க முடியாது, புரியுதா, அதனால தான் நான் ஆசீர்வாதம் பண்ணல அப்படின்னோடனே, எல்லோரும் முன்னாடி இவ்வளோ அவமானப்படுத்திட்டீங்களே, இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருந்து என்ன பிரயோஜனம், எல்லாரும் முன்னாடி நான் எப்படி முடிப்பேன், இவ்வளோ நாள் வந்து உங்களோட மனைவின்ற அங்கீகாரத்தோடு தான் இந்த வீட்டில் இருந்தேன், கஷ்டமோ நஷ்டமோ நான் அப்படியே வாழ்ந்துட்டேன். ஆனால் இப்போ நீங்களே ஆசீர்வாதம் பண்ணாத போது நீங்கள் மனைவியை ஏற்றுக்க முடியாது, என்ன வந்து நான் வந்து ஒரு பொருளாக நான் இருப்பேன் இந்த வீட்டில், சொல்லுங்கள், நான் வந்து எதுவாக இருப்பேன், ஒரு தங்கச்சியாக இருப்பேனா, அக்காவாக இருப்பேனா, இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளாக இருப்பேனா, நான் என்னமா இருப்பேன், உங்கள் ஒய்ஃப்ன்ற அந்தஸ்தில் தான் இந்த வீட்டில் நான் இருக்க முடியும், 4 பேர் என்னை எப்படி மதிப்பாங்க, இந்த வீட்டில் உள்ளவங்களாம் எப்படி என்னை மதிப்பாங்க, நீங்கள் ஒய்ஃப்ன்ற அங்கீகாரம் எனக்கு கொடுக்காமே இருந்தால் எப்படி மதிப்பாங்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா முடிவெடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சூர்யா வந்து ஓ இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி அப்படியா, நான் இப்போவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துணியெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக மகா எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து தாத்தா கேட்டுறாரு. தாத்தா பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. உன்னை தாத்தா வந்து அப்படியே வந்து படிக்கட்டில் அப்படியே விழுந்துடுறாரு. அவருக்கு நல்லா அடிப்படுது. உன்னை எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை தாத்தா வந்து ரொம்ப மோசமாக இருக்காரு, உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு போகிறதுக்காக கூட்டின்னு போகிறாங்க. உடனே வந்து மகா வந்து கையை வைக்க பார்க்குறாங்க. அப்போ சூர்யா வந்து தட்டி விடுறாரு. உடனே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து தாத்தாவை கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணும்போது தாத்தாக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவருக்கு வந்து பிரெயினில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நிஜமாவா அப்படின்னு, ஆமாங்க, அவருக்கு வந்து கேன்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப நாள் இருக்க மாட்டார், ஒரு 3 மாதம் தான் தாங்குவார் அப்படின்ற மாதிரி சூர்யா கிட்ட சொல்லிடுறாங்க. அதை கேட்டு சூர்யா பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. அவருக்கு வந்து கஷ்டம் கொடுக்குற எந்த விஷயமும் வீட்டில் நடக்கக்கூடாது, அவர் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், புரியுதா அப்படின்னோடனே பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறார் சூர்யா. என்ன சொல்கிறீங்க அப்படி, ஆமாங்க அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் வீட்டில் யார்கிட்ட சொல்லக்கூடாது, முக்கியமாக பாட்டுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சூர்யா சொல்கிறாரு. அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் தான் இந்த விஷயம் தெரியும், யாருக்குமே தெரியாது. தாத்தா வீட்டுக்கு கூட்டின்னு வராங்க. கூட்டின்னு வந்தோடனே தாத்தாவை பார்த்துட்டு எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து டைமில் மகா வீட்டை விட்டு போகிறேனாலே இப்போ போனால் தாத்தாவோட நிலைமை என்ன ஆகும்னு சூர்யா வந்து ரொம்ப பயந்து போயிடுறாரு. உன்னை மகா தேடி போய் தடுக்க பார்க்குறாரு. இதோடு முடியுது.